பிடிக்கல. பாட்டு பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பாட்டு பிரிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا رسول الله، والصلاة والسلام عليك يا حبيب الله، والصلاة والسلام عليك يا رحمة للعالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد: بسم الله الرحمن الرحيم. إن الله يحب المحسنين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم وما قال. புகழனைத்து அல்லாஹ்வுக்கு உரித்தானவர். அல்லாஹ்வுடைய பேரன்பு பேரருள் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரும் மேலான உத்தரவுகளிடமே கண்மணி காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச ஜமாஅத்தான வழிமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கின்றன. ஆரம்பமாக அனைவருக்கும் இறை எச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொறுத்துக் கொள்வானாக. அன்பிற்குரிய கர்வத்தை அல்லாஹ் வேண்டுகிறார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்திலே பல நல்ல பண்புகளை எதிர்பார்க்கிறார். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வழிகாட்டுதல்களும், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நடைமுறை விஷயங்களும் அது நற்பண்புகளின் வெளிப்பாடாகத்தான் அமையும். அது யாரும் இருக்க ஒரு குறையும் காண முடியாத அளவுக்கு அது முழுக்க நற்குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, அது பிறருக்கும் பலன் தரக்கூடியதாக, பிறரையும் மகிழ வைக்கக்கூடியதாகத்தான் அந்த குணாதிசயங்கள். நாயகத்துடைய ஹதீஸின் அத்தனையும் எடுத்து பாருங்கள். அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல குணத்தின் அடிப்படையாக கொண்டிருக்கும். அந்த நல்ல குணத்தின் அடிப்படையை விளைவிக்கின்ற சுற்றியுள்ளவர்கள் அவரை கொண்டு நிம்மதி அடைவார்கள், சுற்றியுள்ளவர்கள் அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் அந்த நற்குணத்தின் வெளிப்பாடு. இந்த தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தன்னுடைய அடியார்களிடத்திலே இந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். இஸ்லாமும் நமக்கு அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நற்பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு. அந்த பண்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஒட்டுமொத்த பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு பண்பு. அப்படி மற்றவர்கள் அல்லாஹ் நேசிக்கவும் செய்கிறான். அவர் அந்த பண்பை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியிருக்கிறான். 2வது சூராவில் 195வது ஆயத்தில் அல்லாஹ்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இதுக்கு என்ன பொருள்? நிச்சயமாக அல்லாஹ் நேர்மையாளர்களை நேசிக்கின்றான், நேர்மையாளர்கள் அல்லாஹ் விரும்புகின்றான். ஏன்னா அல்லாஹ் நேர்மையானவன், நீதியானவன். இது அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் ஒன்றும் கூட. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகள் ஒன்றான நேர்மை என்ற தன்மை இந்த மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும், தன்னுடைய அயல்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். இது நம்முடைய நிலைமை என்ன? இந்த பண்புக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று என்று வரவேற்று நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. எப்படி? தனக்கென்று சில அளவுகள், பிறருக்கென்று வேறு விதமான அளவுகள், தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரி, தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரி. யாராக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் நமக்கு சொந்தமான நப்சாக இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமானதாக அந்த நப்சாக இருந்தாலும் சரி, அந்த நப்சுக்கு அந்த மனதிற்கு நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்ட வேண்டும், நேர்மையாக வழிகாட்ட வேண்டும். மனமோடு போக்கிலும் ஒரு வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னால் இவர் வழிகளை விட்டார் என்று அர்த்தம். இவர் நேர்மையாளராக இல்லை என்று பொருள். தனக்கு ஒரு மாதிரி பிறருக்கு ஒரு மாதிரி என்று ஒரு நடைமுறை வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் இவர் நேர்மையற்றவர் என்று பொருள். தனக்காக இருந்தால், பிறருக்காக இருந்தால், யாராக இருந்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய நேர்மையின் அடிப்படையில் ஒருவரோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து கொள்கிறார்? அல்லாஹ்வுடைய நேசத்தின் பெற முடியும். அதனால வசனத்தில் சொல்லலாம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேர்மை என்பதை என்னென்ன வழங்கிக் கொள்ள வேண்டும்? நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள், நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள், இந்த பொறுப்புகளுக்கு சரியாக நடந்து கொள்ளணும். நமக்கு என்ன வழங்கப்பட்டிருக்குது? நம்ம என்ன ஆட்சியில் இருக்கோமா, பதவியில் இருக்கோமா, என்ன பொறுப்பு? அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எனக்கு முஸ்லீமாக நாயகத்தோட அபூர்வ அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அந்த செய்தியில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. உங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி நான் பல்வேறு கேள்விகளுக்கு கேட்கப்படுகிறேன். இந்த ஒரு வார்த்தையோடு சொல்லி ஹதீஸை முடிக்கல. பார்க்க பார்த்தா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு பார்த்து பிரிக்கிறாங்க. அல் இமாமு ராஇ, ஒரு இமாம் அவர் ஒரு பொறுப்புதாரி. மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, அவருடைய பொறுப்பை பற்றி கேள்விகளுக்கு கேட்கப்படுவார். ஒரு இமாம் எந்த விஷயத்தை பொறுப்புதாரி? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் விஷயத்தை அவரும் பொறுப்புதாரி. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லதை ஏழையும் தீயதை தடுத்தும் மார்க்கத்தை முழுமையாக அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய முழு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. சமுதாயத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மகல்லாவிற்கு எங்காவது யாராவது ஒரு தவறு செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே ஒரு இமாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படி ஒரு தவறு மகல்லாவில் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு இமாம் எப்படி வருத்தப்பட வேண்டும்? நாம் சரியாக மார்க்கத்தை இவர்களுக்கு எத்தி வைக்கவில்லையோ, நாம் நம்முடைய பொறுப்பை சரிவர செய்யவில்லையோ என்ற கவலை கொள்ளும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் அந்த மஹல்லா வாசிகளுக்கு அவர்தான் பொறுப்புதாரி. ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. எல்லா இமாம்களுக்கும் உண்டான பவர் இருக்குது. அது முசல்லாவோட முடிஞ்சிருக்கு. எதோட முடிஞ்சிருக்கு? அல்லாஹ்
அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகை சலாம் சொல்றதோட அந்த இமாமுக்கு பொறுப்பு முடிந்து வைக்கப்படுகிறது. போதும், அதோட அப்படிங்கிற மாதிரி இதனுடைய பெரிய பொறுப்பு யார் எடுத்திருக்கிறாங்க? அந்த மஹல்லாவாசியுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு நிர்வாக போக்குவரத்து அல்லது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தலாங்கள் அல்லது சமரசம் செஞ்சு வைக்கிறது, ஒரு கவுன்சிலிங் கொடுத்த குடும்பத்தை சரி பண்ணி வைக்கிறது, இதுல எதிரையுமே என்ன செய்யறது கிடையாது. எந்த ஒரு நிர்வாகமோ இமாமை இன்வால்வ் கிடையாது. சில விஷயங்கள் சொல்லித்தராங்க, நடைமுறைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். இமாமி ஒரு 5 நேரம் தொடர்புக்கூடிய ஒரு பொறுப்புதாரி, அவ்வளவு அப்படிதான் இந்த சமூகம் ஆகி வச்சிருக்கு. ஆனா அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாமு ராகி, அவர் பெரிய பொறுப்புதாரி. மஸ்ஊலுன் ரஅயத்திஹி, எது விஷயமாக அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு மார்க்க விஷயத்தின் அடிப்படையிலே அந்த மஹல்லாவாசிகளுக்கு மத்தியிலே இறை அச்சத்தை உண்டாக்குவது, இறை வணக்கத்தின் பக்கம், இறை இல்லத்தின் பக்கம் அவர்களுக்கு முன்னாடி இலக்கத்தை அதிகப்படுத்துவது, மார்க்க ஞானத்தை அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது, அங்கு வளரக்கூடிய சிறு பிள்ளைகளிலிருந்து அவர் விஷயமாக கவனம் செலுத்துவது, குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு இமாமுக்கு இருக்கிறது. ஆனா இன்று நம்முடைய சூழல் இதை எந்த பொறுப்பை என்ன செய்திருக்கிறது, இமாமுக்குரியது என்பதாக நாம் எண்ணுவதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இமாம் பொறுப்புல இருப்பான், அவருக்கு பொறுப்பு கேட்கப்படும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதார். ஒவ்வொரு மனிதன் எந்த விஷயத்தில் பொறுப்புதாரு? அவருடைய மனைவி மக்கள் விஷயத்தில், அந்த குடும்பத்தை கவனிக்கிற விஷயத்தில், மனைவி கூட ஹக்கை நிறைவேற்றுகிறாரா, பிள்ளைகளுக்கு செய்ய ஹக்கை நிறைவேற்றுகிறாரா, அவர்களுக்கு என்று கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம், அந்த பொருளாதாரத்தை இவர் ஹலாலான முறையில் ஈட்டி வந்து கொடுக்கிறாரா? இந்த எல்லா விஷயத்திலும் ஒரு பொறுப்புதார். அந்த பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே அந்த பிள்ளைகள் வளர்க்கிறாரா? மார்க்க ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரா? 7 வயசான 90 10 வயசான அவங்களை கண்டிக்க இந்த அடிப்படையில் வளர்த்தார்களா என்று ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பொறுப்புதாரி. அவர் அந்த பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவார். சரி, இமாமுக்கு பொறுப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்ப தலைவருக்கும் பொறுப்பு, அவ்வளவுதான் ஒதுக்கிற முடியாது. ரசூலுல்லாஹி அழைச்சு சொல்றாங்க, வைம்ராத்துராய், ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்புதாரி. கணவனுக்கு சொந்தமான பிள்ளைகளை வளர்த்திருப்பதும் சரி, கணவனுக்கு மட்டுமே சொந்தமான தன்னுடைய அழகை, தன்னுடைய கற்பை பாதுகாக்கும் விஷயத்திலும் ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்புதாரி. எவ்வளவு விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. அது இன்னைக்கு என்ன நடக்குது? ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய விஷயத்தில் எப்படியாவது சமாஜம் கொடுத்துக்கிட்டு கொடுத்தா போதும், பிள்ளை ஆசைப்பட்டதான் வாங்கி கொடுத்துட்டா நான் ஒரு நல்ல தகப்பன் என்ற எண்ணத்துக்கு வருவாங்க. மனைவி கேட்கறது இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டா நான் ஒரு சிறந்த கனவுங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் ஆராய்ச்சி கொடுக்கிறார் தன்னை. அந்த விஷயம் அப்படி அல்ல. அதை நல்லா கேட்பாங்க, எப்படி நமக்கு வழங்கப்பட்ட வயதை ஆயுளை எப்படி கணித்தோம் என்ற கேள்வியை போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தினுடைய ஒவ்வொரு நயா பைசாவும் எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்ற கேள்வி இருக்கிறது. நேர்மையான முறையிலே, அழகான முறையிலே, இறைச்சத்தோடு உழைத்து சம்பாதித்ததா? அதை கொண்டு மனிதர்களுக்கு உணவளிக்கப்பட்டதா? அதை கொண்டு மனிதர்களுக்கு உடை கொடுக்கப்பட்டதா? ஈடுபடுத்தப்பட்ட வசதிகள் கொடுக்கப்பட்டதா என்று அல்லாஹ் குடும்ப தலைவருக்கு உண்டான கேள்வியாக வைத்திருக்கிறார். அதே போல குடும்ப பெண்களுக்கு, குடும்ப தலைவிக்கு உண்டான கேள்வி, உனக்கு வழங்கப்பட்ட இந்த அழகின் கற்பை கணவனுக்கு மட்டுமே நீ கொடுத்தாயா அல்லது பிறர் பார்ப்பதற்காக நீ அதை கடைபிடித்தாயா?
அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து உருவாக்கிறாயா? இல்லைன்னா அல்லாஹ் வந்து மனமோட போக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைந்து விட்டதா? ஒரு கணவன் வீட்டுக்கு போனால் பெண்மணிகள் மனைவிமார்கள் தங்களை கணவன் வர நேரம் சொல்லி அலங்கரித்துக் கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்காரர் அது நேரமாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கணவன் வர நேரம் மனைவிக்கு தெரியும். அப்ப மனைவி என்ன செய்து கொள்ளணும்? தன்னை அளவு எடுத்துக் கொள்ளணும். எந்த வீட்டில் நடக்குது? எங்கேயாவது கல்யாண காட்சிகளுக்கு விசேஷங்களுக்கு வெளியில போவதாக இருந்தால்தான் அந்த பெண் தன்னை அழகு கொடுத்துக் கொள்கிறார்கள். அதான் பாதுகாப்பாங்க. இந்த அழகை யாருக்கு காண்பிப்பதற்காக? வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அழகு இருக்கு. அந்த வீட்டு விட்டு வெளியில எங்கேயாவது கல்யாண காட்சிகளுக்கு பிரச்சனை போகணும்னு சொன்னா எல்லா நகையும் தூக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய சில நல்ல சிகிச்சைகள் இருக்கக்கூடிய சிலைகள் எடுத்து கொடுத்து கொள்வது. எப்படி அந்த தாயுடைய வளர்ப்பு இருக்கும்போது பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு பிள்ளை பார்க்குது. அவ ஃபங்க்ஷனுக்கு போனா 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நகையே இல்லாத கலைக்காவது என்ன செய்யணும்? அள்ளி எடுத்து போட்டுக்கிட்டு கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு ஜிகிஜிங்கிற புத்தாவை போட்டுக்கிட்டு என்னென்ன ஸ்டைல் பண்ண முடியுமோ எல்லா ஸ்டைலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி அந்த மண்டபத்தில் இருக்கிற கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற அதற்கு பதில் வேண்டாமா? ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்புதாரி அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படுவோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அப்ப நம்மிடத்தில் நேர்மை எங்க போச்சு? ஒரு இமாமிடத்திலே, ஒரு குடும்ப தலைவராகிய ஒரு ஆணிடத்திலே, ஒரு பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுக்கு முதலில் நேர்மையாக நடந்து பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நேர்மையாக நடக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி நேர்மை நடக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தாலே அல்லாஹ்வுக்கு நேர்மை நடக்கும். அல்லாஹ் சொல்றான், என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னை மட்டுமே வணங்குகிறீர்கள், எனக்கு யாரையும் இடையாக்காதீர்கள், ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள், பெரியவர்களை மதித்து வாருங்கள், என்னுடைய நினைவோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தவறிழைக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய நினைவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் போது நாம் யாராவது பிறருக்கு அநியாயம் செய்வோமா? நேர்மைக்கு முரணாக நடப்போமா? நேர்மை என்றால் என்ன? உண்மையை பேசுவது, தன்னுடைய கடமையை சரிவர செய்வது, அல்லாஹ்வுக்கு உண்டான நம்பிக்கையை மனதில் நிறுத்தி நீளமாக நடந்து கொள்வது. இருவருக்கு மத்தியில் பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு வெளிப்படையான ஆதாரங்களை வைத்து சரியான ஒரு தீர்ப்பளிப்பது, இதெல்லாம் நேர்மைக்கு உண்டான விஷயம் தான். நம்மிடத்தில் இருக்கிறோமா இல்லையா? இந்த பத்திரத்தில் அதான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த தேசத்திற்குரிய அல்லாஹ்வை நேசித்து பெற்றுத்தரக்கூடிய இந்த நேர்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அரிதாகி போன காணாமல் போன ஒரு குணமாக ஆகிவிடக் கூடாதுங்கிறது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். சிறுங்களை ஊழியர்களே நேர்மையாக நடந்தது. நேர்மையாக நடந்ததுன்னா வந்து அதிகாரியாக இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம தப்பா வச்சுக்கணும். அவர்களுக்கும் உண்டு. அதையும் தாண்டி சாமானியர்கள், சாமாசிய மக்கள், அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நேர்மை இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு கடனாக ஒரு பணக்காசுகளை வாங்கியிருக்கிறோம். சொன்ன நேரத்திலே சொன்னதை போல கொடுப்பதற்கு நாம் நேர்மையை காட்ட முயற்சிக்க வேண்டும். சரி, கொடுக்க முடியல, அது உண்டான தவணையை கொடையாக கேட்க வேண்டும். எல்லாம் மார்க்க விளையாட்டு. தாமதம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் பேசுறேன், அடுத்த மாசம் பேசுறேன். ஆனா இப்படியே டைம்ல சொல்லி 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 போறாங்கன்னா இவரிடத்துல என்ன இல்லை? நேர்மை இல்லை. சொன்ன வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய
ஒரு தகுதி இடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் பிறரிடத்தில் அதை கேட்டு வாங்கி இருக்க கூடாது. பத்திரிகையில் கிடந்தாலும் கிடந்திருக்கிறார்கள் தவிர பொய் சொல்லி எனக்கு அடுத்த மாசம் ஒரு பெரிய அமௌண்ட் வருது, நான் ஒரு பணத்தை செட்டில் பண்ணுறது என்று சொல்வது ரொம்ப பேசுறாங்க. இந்த செக் போட்டு கொடுத்தா அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குற மாதிரி கலைஞர் பணம் கொடுத்தவரை அனுப்பி விடுவதற்காக வேண்டி இந்த போலி செக்குகளை கொடுத்தாரு. இதெல்லாம் நேர்மைக்கு மாற்றமான ஒரு குணமல்லவா? இப்படி எத்தனை கலைஞர்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில், அது சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் நேர்மை எங்கே போச்சு? நேர்மை காணாமல் போய்விட்டால் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய பிரியம் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது மறுமையில் அவர் எப்படி ஈடேற்றத்தை பெற முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான தகவல்கள் நமக்கு பதிவு செய்றாங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் எவர்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒளியான ஒரு மேடையை கொடுத்து அதற்கு அந்த மேடையில் அவர்களை இருக்க செய்வாங்க. எப்படி? இத்தனை கோடான கோடி படைப்புகளுக்கு முன்பாக நேர்மையாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி, அல்லாஹ் செய்யக்கூடிய சிறப்பு. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நேர்மைங்கிற ஒரு வார்த்தை சுருக்கமா இருக்கலாம், ஒரு பரந்த விரிந்த பொருளை உள்ளடக்கியது. உண்மையை சொல்வது, உண்மையை பேசுவது, சத்தியமாக நடப்பது, நேர்மையாக நடந்து கொள்வது, பத்திரிகைகளோடு நடப்பது. அல்லாஹ் யாரை இந்த உள்ளத்திலே முன்னேற்றம் யாரும் கிடையாது. வணக்கத்திற்கு நீ மட்டும்தான். நீ சொன்ன கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுவே. 5 நேரம் தொழில் சொன்னாயா, நான் அந்தந்த நேரம் சொல்கிறேன், சரியாக தொழுகிறேன். பொருளாதாரத்தை கொடுத்து ஜகாத்துகள் சதகாத்துகள் கொடுக்க சொல்லியிருக்கிறாயா, அதை நான் சரிவர செய்வேன். ஹலாலை பேருக்கு சொன்னாயா, நான் அதே பேருந்தோடு வாழ்வேன். மனைமக்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நாம் உரிமையோடு சில உரிமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாயோ அதுபோல நான் நடந்து கொள்வேன் என்று நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முதல்ல என்ன செய்யணும்? நேர்மையாக நடக்க பழகிக்கொள்ள. நமது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிறைய கோணத்தோடு இருக்கிறோமே. அவனை பயந்து நடக்கிறது இல்லை, அவன் நினைச்சு வாழ்றது இல்லை, அவனை கனவுகளை நிறைவேற்றது இல்லை. ஆனால் நான் ஆசைப்படுறது மட்டும் பெருசு பெருசா ஆசைப்படுறேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் கேட்கிறதெல்லாம் கிடைக்கணும். நாளைக்கு நரகத்தில் போட்டக்கூடாது என்று நேரத்த சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி நம்ம போயிருக்கோம். நேர்மை இல்லையே ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய பயன்பட்ட இல்லையே. அப்படி இருக்கும்போது எந்த உயிரிழந்த அல்லாஹ்விடத்தில் இதனை எதிர்பார்க்கிறோம்? அன்பிற்கு அல்லாஹ் கிடையாது. அவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் மிக மிக முக்கியமானது. திருமதியை 9வது சூறாவுல 119வது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். யாயுடைய நாமம் உத்தமுல்லா வகூல் மா சாதனி. ஒரு ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் அச்சம் கொள்ளுங்கள், நீங்கள் நல்லோர்களோடு இருங்கள். சகவாசம் ரொம்ப முக்கியம். நேர்மையாக நடக்கிறதுக்கு யார் முக்கியம்? நல்ல சகவாசங்கள் முக்கியம். நல்ல சகவாசங்கள் இருந்தால்தான் அங்கே நல்ல விஷயங்கள் வெளிப்படும். நீங்க எவ்வளவு அரசியல் வர்றாங்க, ஆனா அவனுக்கு கேள்விப்பட்டதுக்கு கூட இல்லை. அவன் கரெக்டா இருக்கிறான்னு சொன்னா இவனுடைய பேச்சுக்கள் சரியாக இருக்கும். ஆனா கூட இருக்கிற ஒரு விஷமத்தில் பிடித்தவராக இருக்கிறான்னு சொன்னா இவனுடைய பேச்சில் அந்த விஷமத்தில் வெளிப்படும். பார்க்கணும் இல்லையா? இன்றைய ஆட்சியாளர்கள், இன்றைய காலகட்டத்தில் அதிகமான அரசியலை தொடங்கியவர்கள், அவர்கள் தங்களுக்கு கூட அருகில் வைத்திருப்பவர்களை பார்க்கும்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதனால இவர்கள் மக்கள் நடத்தக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் வேறு ஒரு மக்களுக்கு அநீதி இருக்கக்கூடிய, மக்களுக்கு நலந்தாரான இந்த ஜனநாயக நாட்டை கூறு போட்டக்கூடிய கட்சிகளுக்கு சாதகமானவர்கள் தான் இவர்கள்
நாம் தெளிவாக அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க முதல்ல உண்மையாளர்களோடு இருக்கு, நல்லவங்களோட உங்களை பழக்கத்தை வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தாராளம் செஞ்சுட்டு இருப்பாரு, திடீர்னு குறைஞ்சு போயிடுச்சு. என்னடா பார்த்தா கூட வந்து அவருக்கு கூட்டாளி சேர்றாரு. என்னத்துக்கு இப்படி எல்லாம் போட்டு அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்றவர்களுக்கு மாற்ற வேண்டும் தவிர இது போன்றவர்களோடு சேர்ந்து மாறிவிடக்கூடாது. பூவோடு சேர்ந்து நான் மறைக்க வேண்டும் தவிர எதோடையோ சேர்ந்து இதுவும் அப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. அப்ப அண்ணா அதான் சொல்லியிருந்தான், யாரை கொண்டது நாமளோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தப்புலாம் அல்லாஹ் வேண்டுமென்றுங்கள் பௌர்வமாக சாதனை நீங்கள் உண்மையாளர்களோடு இருக்கு. உண்மையாளர்கள் நேர்மையாளர்கள், நேர்மையாளர்கள் உண்மை இருக்கும். உண்மையாளர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். எவரிடத்தில் உண்மை இல்லையோ அவர்களிடத்திலே நேர்மை இருக்காது. அப்ப அதான் ஆனா இப்படி ஒரு தெளிவாக மிக அருமையாக குரான் சொல்லியிருக்காங்க. குரானுடைய தஃசீர்கள் என்ன? உலக புகழ்பெற்ற முஃபஸ்ஸிர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நேர்மை என்ன தெரியுமா? உண்மையாக இருப்பதும் உண்மையுடன் இருப்பதும் என்று சொல்றாங்க. உண்மையாக இருப்பதும் உண்மையுடன் இருப்பதும் ரெண்டு வார்த்தைகள் எவ்வளவு அழகா சொல்றாங்க. இப்படி நீங்கள் சத்தியத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அது உங்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்கும். துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அது உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும். நேர்மையாக வாழ்றாங்க, அந்த டேஸ்டே தனி. நம்ம நிறைய பேர் இந்த டேஸ்ட் தெரியாம வாழ்ந்துருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி குணாதிசயத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அந்த மக்களுக்கு குறைஷிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரொம்ப கவலையோட ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பத்தி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. இந்த முகமது இப்படி பண்றாருப்பா, அப்படி பண்றாருப்பா. அப்ப அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அந்த நல்ல ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர். அவர் சொன்னார், ஓ குறைஷிகளே, உங்க மேல ஒரு பேர் அழிவு ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு எதிராக நீங்கள் இப்போ என்ன செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க என்ன செய்ய முடியும் உங்களால்? அவரை பார்த்து நீங்க என்னதான் சொல்றீங்க? எப்படி? அவரை பார்த்து அவர் பொய்ய இருக்கிறீங்க, அவர் ஒரு ஜோசியோட சொல்றீங்க, அவர் ஒரு குறி சொல்லக்கூடிய சொல்றீங்க, ஒரு படி மேல அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்றீங்க. இதெல்லாம் இப்பதான் சொல்றீங்க. ஆனால் அவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிறந்து குழந்தையா இருந்து செல்வராக இருந்து பாலுவ பருவத்தை அடைந்து இந்த நல்ல பக்குவம் அடைந்த ஒரு முதிர்ந்த அனுபவத்தையுடைய 40 வயதுடைய வைப்பவர். ரசூலுல்லாஹ் எத்தனை வயசுல? 40 கிடைச்சிச்சு. 40 வயசு 40 வயசுல நபித்துவத்தை கொடுக்கிறார். 40 வயசுல இந்த தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லலாம் 40 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு? 40 வயசு வரைக்கும் நடந்த விஷயங்களை இங்க சொல்ல வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கொடுக்கப்பட்ட உடனே அந்த சபாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைக்குன்றில் ஏறி நின்று கொண்டு என்ன செஞ்சாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அழைச்சாங்க. வாங்க எல்லாரும் வாங்க கூப்பிடுறது ரசூலுல்லாஹ். அப்ப சாதாரண முகமது தவிர அவங்க கூப்பிட்டு எல்லாரும் போட்டு வேலையில போட்டுட்டு என்ன என்ன வந்து கூட்டமா நிக்கிறாங்க. மலை பசங்க மலை கூட்டுறாங்க. அந்த மலை கூட்டு வந்து சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னாடி இருந்து உங்களை அழிப்பதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் உங்களை எதிர்த்து போரிடுவதற்கும் ஒரு பெரிய படை ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்களா நம்புவீர்களா கேட்டோம். அப்ப எல்லா குறைஷியா எல்லா அரபிகளும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? முகமது, என்ன இது? நீங்க சொன்னதை நம்புவோம். ஏன்? நீங்க நாங்க பார்த்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து உங்களை எப்படி பார்த்திருக்கிறோம்? நம்பிக்கையாக பார்த்திருக்கிறோம், உண்மையாக
ஹாரிஸ் இடத்துல சொல்றாரு. அவர்தான் மனமே கேட்டார்ல, என்ன கேட்டாரு? பின்னாடி ஒரு கூட்டம் அடிக்கிறதுக்கு நிக்கிறது நான் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டார்ல. அப்ப நம்ம தான் என்ன சொன்னோம்? அவருக்கு என்ன கேரண்டி கொடுத்தோம்? என்ன உத்தரவாதம் கொடுத்தோம்? மனமே நீங்க சொன்னாது சத்தியம் தான், நீங்க சொன்னாது உண்மைதான் சொன்னமா இல்லையா? இப்போ நல்ல பக்குவம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து ஒரு 40வது வயதுல இவர் வந்து சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மறுத்து நேர்மைக்கு புறனாக சத்தியத்திற்கு மாற்றமாக நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்போ அவர் பைத்தியக்காரங்க, ஜோசிய மக்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்றீங்க? நீங்கள் நேர்மையாக நடக்கவில்லை. யாரு? ஹாரிஸ் சொல்றார். அவர் சத்தியத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ வைத்தார். ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை. அவர் என்ன பட்ட பேரு? அன்-நபி அஸ்-சாதிக். இந்த மாதிரியான முகமதுங்கிற பெயரோடு சேர்ந்து அன்-நபி எல்லாருமே அன்-நபி சொல்றார்கள். அந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை அவர் 40 ஆண்டு காலத்தை அவர் நல்லா வாழ வைத்தார் என்று சொன்னால் எதற்காக? பின்னால் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மாபெரும் பொறுப்பு நபிக்கு இருப்பதனால் அல்லாஹ் அவர்களை மட்டுமல்ல அவருடைய முன்னோர்களாகிய அத்தனை பேரையும் அப்பழுக்கற்றவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, நாணயஸ்தர்களாக, நேர்மையாளர்களாக அல்லாஹ் வாழ வைத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை முன்னாடி வந்தவங்க யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்க அத்தா அப்துல்லாவாக இருக்கட்டும், அவங்க அத்தாவோட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க காதல அப்துல் முத்தலிபாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மையின் காரணத்தால் அந்த போத்திரத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு, நேர்மைக்கு அவ்வளவு மதிப்பு. அன்றைக்கு மக்களே, நேர்மையை பற்றி நாம் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கிறது, தெரிய வேண்டியிருக்கிறது. இது ஒரு வாரத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களிலே இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் யா அல்லாஹ் எங்களை நேர்மையாக வாழ செய்வாயாக. யார நேர்மையானவர்களை நீ நேசிக்கின்றாயே அந்த நேசத்திற்குரிய பண்பாகி இந்த நேர்மையை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாயாக. என்னுடைய பார்வையில் நேர்மை, என்னுடைய பேச்சில் நேர்மை, என்னுடைய நடவடிக்கைகளில் நேர்மை, என்னுடைய சிந்தனைகளில் நேர்மை என்ற அத்தனை கோணங்களிலும் நேர்மையை பிரதிபலிக்கும் மக்களாக எங்களை ஆக்கியார் புரிவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னதை கேட்டோமோ அந்த விலைக்கு அமல் செய்யக்கூடிய நமக்காக மேன்மக்களாக நாம் அனைவரையும் பொறுத்துக் கொள்வானாக. நன்றிகளை சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 5ஆம் தேதி நம்முடைய குழுவோடு சேர்ந்து உம்ரா பயணம் செலவழிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உம்ரா பயணத்துடைய குழுவுடைய உம்ராக்கள் சிறப்பாக அமைய துஆ செய்யுங்கள். பாதுகாப்பான பயணத்திற்கும் கபூலியத்தான அமலுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள். நல்லபடியாக சென்ற தாயம் திருப்பதற்கு உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக நாங்களும் ஹரமிலே இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கின்றோம். உங்கள் அனைவரும் சார்பாக நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை தெரிவிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக துஆ செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அல்ஹம்துலில்லாஹ் உங்களிடத்தில் இருக்கிற பயண தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.